விடுதலை சிறுத்தைகள் கட்சி கணித்தபடி தமிழகத்தில் தொங்கு சட்டசபை உருவாகி உள்ளது என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியபடி தொங்கு சட்டசபை தமிழகத்தில் உருவாகியிருப்பதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்க. சலோமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவுகள் நிறைவு பெற்று வாக்கு எண்ணிக்கை என்பது நிறைவு பெற்று தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. 117 இடங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி கூறும் விதமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக விசிக முன்மொழிந்த கூட்டணி ஆட்சியை வழிமொழிந்துள்ள தமிழக மக்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தன. இந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழகத்தில் தொங்கு சட்டப்பேரவை அதாவது கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் திருமாவளவனுடைய இந்த அறிக்கை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த அறிக்கையை பொறுத்த வரைக்குமே சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான பாஜகவின் சதி அரசியலை முறியடித்தோம் என்கின்ற மகிழ்வோடு தமிழக மக்கள் அளித்துள்ள தீர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்கிறது. விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கக்கூடிய திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கணிசமான அளவு வெற்றிகளை வழங்கியுள்ள மக்களுக்கு நன்றியை உரித்தாக்குகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தனிப்பெரும்பான்மை யாருக்கும் கிட்டாத வகையில் மக்கள் அளித்துள்ள இந்த தீர்ப்பு மிகவும் நுட்பமான அரசியலை நமக்கு உணர்த்துகிறது. அதாவது அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கை என்பது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதே ஆகும் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 2016ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகவும் அழுத்தமாக முன்மொழிந்ததை 10 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது வெகு மக்கள் வழிமொழிந்துள்ளனர் என்று நம்புகிறேன் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எண்ணிக்கை யாவும் அதிமுக தலைமையிலான சங் பரிவார அரசியலுக்கு எதிரானவை என்பதை இந்த தீர்ப்பு உணர்த்துகிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இத்தகைய நுட்பமான அரசியலை இந்த தீர்ப்பின் மூலம் வெளிப்படுத்தியுள்ள வாக்காள பொதுமக்கள் யாவருக்கும் எமது நெஞ்சார்ந்த பாராட்டுக்களையும் மனம் நிறைந்த நன்றியையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கணித்தபடி தமிழகத்தில் தொங்கு சட்டசபை உருவாகி உள்ளது என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியபடி தொங்கு சட்டசபை தமிழகத்தில் உருவாகியிருப்பதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்க. சலோமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவுகள் நிறைவு பெற்று வாக்கு எண்ணிக்கை என்பது நிறைவு பெற்று தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. 117 இடங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி கூறும் விதமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக விசிக முன்மொழிந்த கூட்டணி ஆட்சியை வழிமொழிந்துள்ள தமிழக மக்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தன. இந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழகத்தில் தொங்கு சட்டப்பேரவை அதாவது கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் திருமாவளவனுடைய இந்த அறிக்கை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த அறிக்கையை பொறுத்த வரைக்குமே சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான பாஜகவின் சதி அரசியலை முறியடித்தோம் என்கின்ற மகிழ்வோடு தமிழக மக்கள் அளித்துள்ள தீர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்கிறது. விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கக்கூடிய திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கணிசமான அளவு வெற்றிகளை வழங்கியுள்ள மக்களுக்கு நன்றியை உரித்தாக்குகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தனிப்பெரும்பான்மை யாருக்கும் கிட்டாத வகையில் மக்கள் அளித்துள்ள இந்த தீர்ப்பு மிகவும் நுட்பமான அரசியலை நமக்கு உணர்த்துகிறது. அதாவது அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கை என்பது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதே ஆகும் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 2016ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகவும் அழுத்தமாக முன்மொழிந்ததை 10 ஆண்டுகளுக்கு பின்னர்
தற்போது வெகுமக்கள் வழிமொழிந்துள்ளனர் என்று நம்புகிறேன் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எண்ணிக்கை யாவும் அதிமுக தலைமையிலான சங் பரிவார அரசியலுக்கு எதிரானவை என்பதை இந்த தீர்ப்பு உணர்த்துகிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இத்தகைய நுட்பமான அரசியலை இந்த தீர்ப்பின் மூலம் வெளிப்படுத்தியுள்ள வாக்காள பொதுமக்கள் யாவருக்கும் எமது நெஞ்சார்ந்த பாராட்டுக்களையும் மனம் நிறைந்த நன்றியையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.